அரேஞ்ச் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. ஓகே, ஸோ அதான் நம்ம சொன்ன என்ன சொல்லியிருந்தோம், அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கும், டெஃபினிஷன் வந்து இதுல இருக்கும், இதுல மாடலுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸ்ல இருந்து மாடலுக்கு கால் பண்றோம். அப்ப அந்த மாடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை போய் பாருங்க. நம்ம இது அந்த மேனேஜ் கான்டாக்ட்னு வச்சிருந்தோம், அதுல போங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா அதே நேம்ல ஆட் கான்டாக்ட்ங்கூடிய நேம்ல அதோட டெஃபினிஷன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டெலிட் கான்டாக்ட்னா அதுக்குள்ள அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? இதுதான். இப்போ வந்து அடுத்த ஃபைல் இது அந்த di.xml. இப்போ போய் பாருங்க, அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைலையும் மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த கான்டாக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எங்க இருக்குது, இந்த இருக்குதா, ப்ரிஃபரன்ஸ்னு போட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த இதுக்குன்னு மேப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, ஏபிஎஸ்க்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவை, ஏபிஎஸ் வந்து ஸ்டெப்ஸ் என்ன, ஏபிஐயோட ஃப்ளோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளோ கேட்கறப்ப இப்படி சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் வெப் API.xml யூஆர்எல் டிஃபைன் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து கால் வரும், அதுல இருந்து இன்டர்ஃபேஸ் கால் வரும், இன்டர்ஃபேஸ்ல டிக்ளரேஷன் இருக்கும், அப்புறம் வந்து மாடல் கால் வரும், மாடல்ல வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இருக்கும். di.xml அந்த இன்டர்ஃபேஸையும் இந்த மாடல் கிளாஸையும் மேப் பண்ணியிருப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து இது ஏபிஐக்குள்ளது. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த அரவிந்த் அந்த ஃபைல்ஸ் லிஸ்ட் போ. ஓகே, ஸோ அப்போ அதான், ஸோ அப்போ ஏபிஐ பார்ட் முடிஞ்சது. ஏபிஐல வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த மேப்பிங்கே போட்டோம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம் அந்த மேனேஜ் கான்டாக்டுக்குள்ள போய். ஸோ இதுல என்னன்னா, நான் சொன்னேன்ல, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், அந்த டேட்டாபேஸ் ரீடு ரைட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாடல் ரிசோர்ஸ் மாடல் பண்ணிருக்கோம்னு சொன்னேன்ல, அதுதான். ஸோ இப்போ அது ஒரு மாடல் ரிசோர்ஸ் மாடல் மெக்கானிசம் கிரியேட் பண்ணி வச்சுட்டா அந்த மெக்கானிசம் இங்க யூஸ் பண்ண போறோம் ஏபிஐக்குள்ள. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து நான் இது முன்னாடியே டிஸ்கஸ் கூட பண்ணியிருந்தேன். எப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா ரீடு மட்டும் பண்றீங்கன்னா அதோட நார்மல் கிளாஸ் போதும். பட் ஆனா நீங்க ரீடும் பண்ணணும், ரைட்டும் பண்ணணும், ரெண்டு ஆபரேஷனும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டரி வேணும். ஓகேவா? ஸோ இது ஃபேக்டரி பத்தி அரவிந்த் கொஞ்சம் டீடைலா சொல்லியிருந்தாங்க. பட் நான் சிம்பிளிஃபைடா சொல்றேன். சிம்பிளிஃபைடானா அதான், நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து இப்போ ரீட் ரைட் தேவைங்கிறதுனால நம்ம வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த மாடல் கிளாஸ் நேம், மாடல் கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா C5F கஸ்டம் டேபிள் மாடல் கான்டாக்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபேக்டரி கிளாஸ்ங்கிறது வந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது தான் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ பட் ஆனா நம்ம இப்போ டைரக்டா கொடுத்துக்கலாம், கான்டாக்ட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ இந்த இது வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மெத்தட். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நிறைய இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸுக்குள்ள இருந்து அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அதான் இன்னொரு கிளாஸோட மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அது வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல, இப்போ அந்த அந்த டேட்டாபேஸ்ல ஆட் எடிட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் யூஸ் பண்ண போறோம். அந்த மெக்கானிசம் என்னன்னா, ஆட் பண்றதுக்கு ஆட் டேட்டா கூடிய ஃபங்க்ஷன், டெலீட் பண்றதுக்கு டெலீட்டும் கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பாருங்க, ஆட் கான்டாக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பாருங்க. இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து இது என்ன, இங்க வந்து டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு, இது வந்து ஏபிஐனால டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ இப்போ கண்ட்ரோலரா இருந்துச்சுன்னா கெட் பேரம்னு போட்டு எடுத்திருப்போம். பட் ஆனா இங்க வந்து ஏபிஐக்கு டேட்டா எப்படின்னா, அந்த பாடி டேக்ல JSON அரே மாதிரி பாஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை ரிசீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல எடுக்கிறோம். ஓகேவா? அது அப்புறம் ஃபர்தரா ஐடி அது இதெல்லாமே எல்லாம் இருக்கட்டும். நான் ஜஸ்ட் அந்த மெயினா உள்ளது மட்டும் சொல்றேன். இப்போ பாத்தீங்களா, அந்த மாடல்னு ஒன்று இருக்குதா? இந்த மாடல் வந்து என்னன்னா, அதை நம்ம அந்த நம்ம அந்த ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இது கான்டாக்ட் ஃபேக்டரி, அந்த மாடல்ல ஆட் டேட்டா கொடுத்துட்டு அதோட அரே ஃபார்மேட்ல, இப்போ ஐடினா ஐடி, இதுன்னா இது, அந்த அரே ஃபார்மேட்ல அதோட டேட்டா கொடுத்தாச்சுன்னா போதும். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சுன்னா சேவ் ஆயிரும். இவ்வளவுதான். ஒரு டேட்டாபேஸ்ல அந்த கஸ்டம் டேபிள்ல சேவ் பண்றதுக்கு இது இவ்வளவுதான். ஸோ அது வந்து சக்சஸ் இருந்துச்சுன்னா ஓகே, சக்சஸ் மெசேஜ் அந்த இதெல்லாம் காட்டுறோம், அதெல்லாம் ஓகே ஃபைன். இதுதான் ஆடுக்கு. எடிட்டுக்கும் இதே தான் கால் பண்ணுவோம். பட் ஆனா என்ன பண்ணுவோம்னா, எடிட்டுக்கு வந்து ஐடி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். அந்த அந்த ஐடி வந்து இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா கிரியேட் பண்ணுவோம். அதுதான். ஓகேவா? அதுதான் இதுல உள்ள மெக்கானிசம். ஓகேவா? ஸோ ஆட் எடிட் ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆட் டேட்டா ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அப்புறம் ஆரம்பிக்கலாங்க. இப்போ டெலிட் கான்டாக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, அதுல ஐடியை எடுத்துட்டு அந்த ஐடியை வந்து பாஸ் பண்ணி டெலிட் பண்ணுவோம். ஆமா, இந்த இருக்குதா?
அதே மாதிரி தான் அந்த மாடல் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம என்ன ஐடியை டெலிட் பண்ணணுமோ அந்த ஐடியை லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிட்டு டெலிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சுன்னா டெலிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சுன்னா டெலிட் ஆயிரும். இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஏபிஐயும் முடிஞ்சுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துருக்குறோம். மாடியூல் கிரியேட் பண்ணிட்டோம். அரவிந்த் அந்த ஃபைல் போங்க. மாடியூல் கிரியேட் பண்ணிட்டோம். வேற என்ன இது டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிளை ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஏபிஐக்குள்ள அந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா இப்போ டேபிளுக்குள்ள நம்ம டைரக்டா இது பண்ண அதான் நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஆக்சுவலா ஆமா எப்படி பண்ண போறோம்னா அந்த டேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்காக தான் அந்த ஏபிஎஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்டா? இன்சர்ட் டெலிட் பண்றதுக்காக. ஸோ இந்த இது எல்லாமே கால் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஃப்ரண்ட் எண்ட் இது கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணா என்ன பண்ணணும், நமக்கு வந்து கண்ட்ரோலர் வேணும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலருக்கு என்ன என்ன ஃபைல்ஸ் எல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா இது என்ன இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் கண்ட்ரோலர். ஸோ அதனால இடிசி ஃப்ரண்ட் எண்ட் ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல். அப்புறம் அந்த கண்ட்ரோலர் நேம் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல்ல ஃப்ரண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலருக்கு வந்து கண்ட்ரோலர் நேம் ஆக்ஷன் நேம். ஓகேவா? கண்ட்ரோலர் கான்டாக்ட்ங்கிறது கண்ட்ரோலர் நேம் இண்டெக்ஸ் ஆக்ஷன். இதுல வந்து இன்னொரு ஃபைல் இருக்கும். ஆக்சுவலா அதுல லே அவுட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். மேபி அது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஆட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் லே அவுட் வந்து லே அவுட் வரும். நான் வந்து லே அவுட் கொடுக்கல. சிம்பிளா வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டேன்னா பிளாக்க ரன் டைம்ல பிளாக் கிரியேட் பண்ணி ஓகே ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஃபைன் ஃபைன். ஓகே. அதனால நமக்கு லே அவுட்டும் தேவையில்லை, இந்த பிளாக்கும் தேவையில்லை. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அதனால இல்ல அப்படின்னா நமக்கு லே அவுட் ஃபைல் கண்டிப்பா தேவை. லே அவுட் ஆக்சுவலா லே அவுட் யூஸ் பண்ணி பண்றதுதான் ப்ராப்பர். நமக்கு அப்பதான் அந்த ஹெட்டர் ஃபுட்டர் எல்லாம் வரும். இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெட்டர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இது ஒரு பிளாங்கா இருக்கும். இது எந்த மாதிரி இருக்குன்னா அந்த பாப் அப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதுக்கு இப்படி பண்ணிடலாம். பட் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அதான் இப்போதைக்கு நம்ம சிம்பிளிஃபைடா பண்றது என்ன பண்ணிருக்கோம்னா லே அவுட் யூஸ் பண்ணாம பண்ணிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்ம் மட்டும் கண்டென்ட் மட்டும் ஷோ பண்றதுக்காக இது பண்ணிருக்கிறோம். பட் அதான் ஒரு ஸ்டாண்டர்டா பண்றதுன்னா நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் எல்லாமே வரணும். அந்த லே அவுட்டுக்கு உள்ள கண்டென்ட்டா வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம லே அவுட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? பட் ஆனால் சிம்பிளிஃபைடா இருக்கிறதுக்கு இது போதும். ஸோ அதான் இப்போ ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல்க்கு தேவைப்படும். ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல் அதான் ஒரு கண்ட்ரோலருக்கு ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல் வேணும். அப்புறம் அந்த கண்ட்ரோலர் ஃபோல்டர் போட்டு கண்ட்ரோலர் நேம் ஆக்ஷன் நேம் அதுல இருக்குது. அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோலரோட கண்டென்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக்கா கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கண்ட்ரோலருக்குள்ள. அது வந்து எதுக்குள்ள இருக்கு, வியூ ஃப்ரண்ட் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் index.psml போட்டிருக்கிறோம். ஸோ இதுல நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். பட் வேணா லைட்டா போவோம். ஸோ ரூட் ஸ்டார்ட் எக்ஸ்எம்எல்ல என்ன இருக்கும்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட் நேம் இருக்கும். அது கூட தேவையில்லை. ஆமா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஆனா இப்போ நம்ம டைரக்டா இது கால் பண்ணிருக்கிறதுனால ஓகே. ஆனா ஃப்ரண்ட்ல நம்ம எப்படி கால் பண்றோம், எப்படி கஸ்டமைசபிள் ஸ்லாஷ் கான்டாக்ட் ஸ்லாஷ் இண்டெக்ஷன் கால் பண்றோம் தானே? சாரி, கஸ்டம் டேபிள் ஸ்லாஷ் கான்டாக்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே ஓகே கரெக்ட். ஆமா அதுதான். ஓகே. ஸோ அதுதான் இது ஃப்ரண்ட் நேம் கண்ட்ரோலர் நேம் ஆக்ஷன் நேம். ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இப்போ கண்ட்ரோலருக்குள்ள போய் பார்ப்போம். கண்ட்ரோலருக்குள்ள போய் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு பிளாக் வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, இந்த பிஎஸ்எம்எல் ஃபைல் அதுக்குள்ள கால் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலரை கால் பண்ணும்போது அந்த பிஎஸ்எம்எல் ஃபைல் லோட் ஆகும். இப்போ பிஎஸ்எம்எல் ஃபைல் போவோம். ஸோ இந்த பிஎஸ்எம்எல் ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் எண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் செகண்ட். ஓகே. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது அந்த ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். ஃபார்ம் வச்சுட்டு அதுல அந்த டேட்டாபேஸ் டேபிளுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் இது இன்புட்டா வாங்குறோம். ஓகேவா? வாங்கிட்டு சப்மிட்டை கிளிக் பண்றப்போ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அஜாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம jQuery அஜாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஏபிஐ கால் பண்ணி இன்சர்ட் பண்றதும் சரி டெலிட் பண்றதும் சரி மற்ற ஆபரேஷன்ஸா பண்றோம். ஓகேவா? இதுதான் ஆமா, இதுதான் சம்மரி ஓவராலா. ஸோ இப்போ நம்ம ஓரளவு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் எந்தெந்த ஃபைல் எதுக்கு எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. ஃபர்தரா டீடைல்டா அதான் இப்போ அரவிந்த் வந்து டீடைல்டா சொல்லிட்டாங்க ஒவ்வொரு இது என்னங்கிறது.
இது வந்து ஒரு சம்மரி. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி. ஓகே, இது இதுக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க ஃபுல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். போதும்னு நினைக்கிறேன். வேற இதுல வேற எதுவும் பார்க்கணுமா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம கஸ்டம் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஃபார்ம் போட்டு சப்மிட் பண்ணிட்டோம். பட் ஆனா அதுல இன்சர்ட் ஆன டேட்டாவெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம வந்து எதிர ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்ல பேக் எண்ட்ல டிஸ்ப்ளே பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மாடியூல் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. இது இந்த பேக் எண்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்காக. இப்போ எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றோம், ஃப்ரண்ட் எண்ட்ல ஆட், எடிட், டெலீட் பண்ணமோ இதே ஆபரேஷன்ஸை மெஜெண்டா அட்மின்குள்ள இருந்து ஒரு கிரிட்ல இருந்து அதான் இது வந்து லிஸ்ட் ஆகும். அங்கிருந்தும் ஆட் பண்றது, எடிட் பண்றது, டெலிட் பண்றது அப்படிங்கிறது இன்னொரு மாடியூல் பண்ணி அதை வந்து இன்னொரு செஷன்ல பார்ப்போம். ஓகேவா? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது ஆக்சுவலா நாங்க அதை கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்கிறோம். அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல பார்ப்போம். அடுத்த இதுல பார்ப்போம். வேற அந்த இமெயில் இமெயில் அவைலபிலிட்டி இந்த டேபிள் இருக்கிறத செக் பண்றதுக்கும் ஒரு கஸ்டம் ஏபிஐ என்ன ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால அதுவும் பண்ணிட்டு அதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓகே, ஃபைன். கஸ்டமர் செஷன். ஓகே, ஜோஸ் இது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது ஓகே.